வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்தது என்ன அப்படிங்கிற பார்ப்போம். அவங்க கிட்டத்தட்ட 500 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தோம். 50 வாக்குறுதி கூட பண்ணல. அவங்க 50 வாக்கு மத்தியில் 276 வாக்குறுதி அவங்களே சொல்லிட்டாங்க இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு. மற்ற இருக்கிறதுல 50 தான் செய்திருக்காங்க. நம்ம பல பதிவு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயுமே நேர்முகமாக பலனாயிர மாதிரி எதுவுமே அவங்க செய்யலை அப்படிங்கிறது தான். மற்றபடி குற்றங்கள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் கொடுக்கல, இதை கொடுக்க முடியாத கொடுக்கல. ஆனால் அது நல்லாவே பண்ணிட்டாங்க. ஊழல் ஆகட்டும், குற்றங்கள் ஆகட்டும், போதை இதாகட்டும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சில டிப்ஸை மட்டும் கொடுப்போம். 2020 ஒப்பிடும்போது இந்த கடந்த ஆட்சியில் 5 ஆண்டு ஆட்சியில் பெண்களுக்கு எதிரானது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருப்பாரு? கிட்டத்தட்ட 59.7% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60%, கிட்டத்தட்ட 60% அதிகமாக இருக்கு. அதாவது 21லேருந்து 26 வரைக்கும் நம்ம ஒப்பிட்டோம்னா அவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இல்லை கடந்த 55 கொலைகள் பார்த்தீங்கன்னா சூப்பர் கொலைகள் ஏழை விட்ட மாதிரி நடந்திருக்கு. அதாவது 8752 கொலைகள், பலவிதமான கொலைகள், கற்பழித்து கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் போதைப் பொருள்னால அவங்களும் அடித்து சாப்பிட்றது, அப்புறம் சாராயத்தை தண்ணியினால் அடித்தது. இப்போ நம்ம ரீசெண்டாக திருநெல்வேலியில் பார்த்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8752 கொலைகள் நடந்திருக்கு. அதில் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1577 கொலைகள், 361 குழந்தைகளை கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் 38 பெண் குழந்தைகள் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணியிருக்காங்க. 361 கொலைகள் பார்த்தீங்கன்னா ஆணா குழந்தை, பெண் குழந்தை எல்லாமே சேர்ந்து. இதில் 38 பெண் குழந்தைகள் சின்ன வயசு பார்த்து 2 வயசு 10 வயசு பியூபர்ட்டி ஆகாத பெண்களுக்கே அசிங்கத்தை பண்ணி அவங்கள கொலை பண்ணது பார்த்தீங்கன்னாலே 1977 கேஸுகள் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, கஞ்சா, அபின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. இது நம்ம திரும்ப சொல்கிறோம், ஒவ்வொரு பதிவும் சொல்லிட்டு இருக்கோம். காவல்துறை, அதாவது திமுக ஆட்சியின் கீழ் உள்ள நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கீழே தான் சொல்லுவோம். பட் இது திமுக ஆட்சியில் அவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க காவல்துறை. அந்த மாதிரி அந்த காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நம்மளை எதுவும் ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். 22 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு. அது மட்டும் கஞ்சா விட மிகவும் மோசமான கொக்கைன்னு, அபின்னு, அப்புறம் எல்டிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாலே எக்கச்சக்கமாக பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதை இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம 2021 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 23 பட்டியல் படி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா 396 கொலைகள், குற்றங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதாவது முதியோர்களுக்கு நீதின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக மிக அதிகம். இதுதான் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2104 குற்றங்கள் முதியோர்களுக்கு எதிரானது. அதாவது அவங்கள நகையை பறிக்கிறது, பாலியல் பண்ணுறது, அப்புறம் அவங்கள கொலை பண்ணிடுறது, அவங்களோட சொத்தை திமுக காரங்க ஆட்டை போடுறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு இது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க. இது இல்லாமல் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு சேருகிட்டு போயிருக்கு. இதெல்லாமே இப்போ நம்ம சொன்ன குற்றங்கள் எல்லாமே லா அண்ட் ஒழுங்காக இருக்குமே, ஆனால் இவ்வளவு நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் லா அண்ட் ஆர்டர், சட்டம் சீர்குலைந்து போயிருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறமா திமுக தலைவர்கள் பெண்களை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்க நம்ம பார்த்தோம். பொன்முடி ஓசி, பெண்களுக்கு பஸ்ஸில் ஓசி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பல பதிவுகள் துறை மந்திரிகளே, ஆட்சியில் இருக்க மந்திரிகளே பெண்களை மிக இழிவாக பேசுகிறது. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த காலத்தில் நம்ம திமுகவோட பேச்சாளர்கள் ரொம்ப வல்கரிசமாக இருப்பாங்க. பட் அதே மாதிரி இப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் என்னென்னாலும் பேசுகிறவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எவ்வளோ அதாவது சினிமா நடிகைகளை பற்றியும், அதுக்கப்புறம் ஆனால் அதை சினிமா நடிகைகளை நிறையா பயன்படுத்த அரசியல்வாதிகள் தான், அது நமக்கு நல்லாவே தெரியும். பொதுமக்கள் எல்லாமே நம்ம படம் பார்க்குறோம், காசை கொடுக்குறோம், அவங்கள பெரிய ஆள் ஆக்குறோம், அவ்வளோதான். இவங்க அரசியல்வாதிங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் அதிகம். ஸோ அவங்க சினிமாக்காரங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது மூலம் இதே மாதிரி ஒவ்வொரு, அதாவது முதல் மந்திரிலேருந்தே எல்லாமே, முதல் மந்திரி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே மற்ற மதத்தில் புரியாத மொழியில் தான் போதிப்பாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டார். இந்து மதத்தில் இருக்கிறது மட்டுமே எப்படி செய்தாங்க. நம்ம திருப்பரங்குன்ற கோர்ட்டையே அவமதிக்கிறது, இதுக்கு ஒரு கூட்டமே இங்கே இருக்குது. திமுக,
கம்யூனிஸ்ட்டு, தென் விடுதலை சிறுத்தை, இந்த மாதிரி வைகோ, இது எல்லாமே ஒரு பெரிய கேங்கே இருக்குது. அதை வைகோவெல்லாம் வந்து நம்ம வைகோ நம்ம நாப்படுத்தி அவன மக்களுக்கு. ஏன்னா அவரு இங்கே நிற்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு கேவலமாக கையாளாகாதவர் அப்படிங்கிறத பாருங்கள். 73 திமுகவை எதிர்த்து தான் போய் வெளியில் தனியாக கட்சி ஆரம்பித்தார், 40 பெரிய ஆளுகள் கூட்டு போயிட்டு. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் திருப்பி அதே திமுகவில் வந்து 4 சீட்டு வாங்குற பேரில் கடைசியில் ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் அவருடைய கட்சியில் நிற்கிறாங்க. மற்ற 3 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. அப்போ அந்த உதயசூரியத்தில் நீங்கள் நிற்கணும்னா அங்கே மெம்பர்ஷிப் ஆகணும். அதில் வந்து எல்லாமே கையெழுத்து போட்டு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க திமுக காரங்களாம் ஆயிட்டாங்க. அப்போ உனக்கு எத்தனை சீட்டு கிடச்சிருக்கு? ஒரே ஒரு சீட்டு. ஆனால் கிடைச்ச பணம் வந்து மூட்டையாக கிடச்சிருக்கு. இதனால தான் அது மாதிரி திருமுருகன் காந்தி இன்னைக்கு ஹிந்தியை அழிக்கிறேங்கிறாரு. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, சீரழிஞ்சு போய் கிடக்குது சட்டம், அதை பற்றி கேட்கல. இங்கே ஹிந்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ ட்ரெயினில் ஏறாத, போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் படுத்தாத, ஏரோப்ளைனில் போகாத, எல்லாம் அதில் தானே இருக்குது. அதனால் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப ஏமாறாதீங்க. நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நமக்கு ஊழலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. அதே தான் நம்ம சொல்கிறோம். கரப்ஷன், மாஃபியா, அப்புறம் கிரைம், இது வந்து நாட்டை விட்டு ஒழியணும் அப்படின்னா திமுக ஒழியணும். அதனால் தயவுசெய்து மக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஓட்டு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தலைவிதியே மாற்ற போகக்கூடிய நாள் 23ஆம் தயவுசெய்து மே 4ஆம் ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.